யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை உடைய கவனத்திற்கு விரும்புகிறேன். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். கடந்த வாரத்தில் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று அந்த வார்த்தையை தியானித்தோம். ஆண்டவர் நமக்கு சமீபத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து தியானித்தோம். அந்த வார்த்தையை பேசிக்கொண்டிருந்தது. கடந்த வாரத்தில் இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று யோசித்த வேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். தேவன் நம்மிடத்தில் சமமாக இருக்கிறது மாத்திரமல்ல, நாம் அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டுமாம்? சேர வேண்டும். Draw near to him. அவர் பக்கத்தில் நாம் போக வேண்டும், அவர் அருகாமையிலே நாம் செல்ல வேண்டும் என்று எழுதுகிறார். யாக்கோபு நிறுவத்தான் கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த முதல் அதிகாரத்தில் யாக்கோபு எழுதும் பொழுது அந்த முதல் வசனத்தில் சிதறிக்கிற 12 கோத்திரங்களுக்கு விடுகிறார். சிதறி போயிருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் சிதறி மாத்திரமல்ல, தேவனை விட்டு சிதறி போன ஒரு நிலைமை. ஒரு சில காரியங்களை குறித்து டீட்டெயிலாக ஸ்டடியில் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆகவே இங்கே ஒரு அழைப்பு கொடுக்கிறார், தேவனிடத்தில் நீங்க சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் நிச்சயமாக சேருவார். அந்த ஆண்டவரோடு ஒரு நெருங்கி இருக்கிற அல்லது அவரோடு அருகாமையில் இருக்கிற அவரோடு சேர்ந்து நாம் இருக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்த முடியாய் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் யாத்திராமதி புத்தகம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் எல்லாரும் பின்வாங்கி தூரத்தில் இருந்தார்கள். 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜனங்கள் எங்க இருந்தாங்களா? பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்கு பக்கத்தில் வர முடியாது, தேவனோடு அருகாமையிலே வர முடியாத ஒரு நிலைமை, தூரத்திலே இருந்தார்கள் என்று எழுதப்படுகிறது. மோசே மாத்திரம் கார்மேல் சமீபமாக இருந்தான் எழுதப்படுகிறது. ஜனங்கள் தூரமாக இருந்தார்கள். தேவனுமே தனக்கும் ஜனங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணதை பார்க்க முடியும். அந்த முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசே மலை மேல் வரும்படி சொல்லுகிறார். சொன்னது மாத்திரமல்ல, ஜனங்கள் எல்லாரையும் மலைக்கு கீழே குறிப்பிட்ட எல்லையை குறித்து அவங்க என்ன செய்யணும்? அங்கதான் இருக்க வேண்டும் சொல்லுகிறார். மோசே ஏறி போகிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை போய் சொல்லிட்டு வந்து சொல்ற. ஏற்கனவே ஆண்டவரே சொல்லிட்டு ஆண்டவரேனா? இல்ல, நீ ஜனங்கள்ட்ட போய் என்ன செய்ய, திரும்ப என்ன செய்ய சொல்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, ஜனங்கள் பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய சமூகத்தில் அவரோடு சேர என்ன செய்ய முடியாது, முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டில் எனக்கு உங்களுக்கு அழைப்பு விடுகிறார், நீங்கள் கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க, சேருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இல்லாத பெரிய பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ முன்னே எப்படி இருந்தீங்க? தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது எப்படி வந்துட்டீங்கன்னா சமீபமானீர்கள். அந்த வசனத்தில் கீழே பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே இருதயத்தாரையும் ஆண்டவர் பகையாய் நின்ற சிலுவையை தகர்த்து உப்புராக நம்படி. நீ 18ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப 18ஆம் வசனம், நாம் இருதயத்தாரும் பிதாவிடத்தில் சேரும். நான் சொல்ற வார்த்தை சேரும் வாருங்கள். பிதாவிடத்தில் சேரும் ஸ்வாக்கியத்தை நம்ம என்ன செய்கிறோம்? அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாக. நான் தூரமாக இருந்த நம்மை பழைய ஏற்பாட்டில், நான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாக அவரோடு சேரக்கூடிய ஸ்வாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். உலகத்தில் ஏதோ பெற்ற சாக்கியம் பாக்கியம் நினைக்கிறோம். ஆண்டவரோடு நாம் சேர்ந்து இருக்கக்கூடிய சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதைத்தான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிங்க. தேவனிடத்தில் சேரும்
விசுவாசத்தினால. அதனால தைரியம் உண்டாயிருக்கிறது. அதனால தேவன் கொடுத்த பெரிய பாக்கியம் என்னன்னா, பிதாவிடத்தில் என்ன செய்யறோமா, சேரக்கூடிய சொந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அவர் சமமா இருக்கிறது உண்மை. அவர் எப்பொழுதுதான் சமர்க்க போன வார்த்தை தியானித்தோம். ஆனால் இன்னைக்கு தேவன் சொல்ற காரியம், நாம் அவரோடு சேர்ந்து இருக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்லுது, நீ தேவனிடத்தில் என்ன செய்யுங்க, சேருங்க. அப்பேற்பட்ட பாக்கியத்தையும் வழியையும் சாக்கியத்தையும் நம்முடைய ஜீவியத்திலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு விதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், எசேக்கியேல் புத்தகம் 42 அதிகாரம் 11 வசனத்தில் அவரிடத்தில் சேருகிற ஆசாரியர்கள் என்று எழுதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே அவரிடத்தில் சேருகிற ஆசாரியர்கள் என்று எழுதப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் வெளிப்படுத்தின 1 அதிகாரம் 6 வசனத்தில் பிதாவாகிய தேவனுக்காக நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாற்றியிருக்கிறார். அப்ப தேவனுடைய விருப்பம் தான் என்னன்னா, நம்ம அவர் பக்கத்தில் என்ன செய்யணும், வர வேண்டும், அவரோடு சேர வேண்டும், அவரோடு நெருங்க வேண்டும். அந்த ஆசை இந்த கால்வெளியிலே நம்மிடத்தில் உண்டாக வேண்டும். சுருக்கமாய் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவரோடு நாம் சேர்ந்திருக்கிற நிலைமை. அந்த வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது யோபுவின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசித்தேன். யோபுவின் புத்தகம் 13 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. மாயக்காரனோ அவர் சந்நிதியில் என்ன செய்யான், சேரான். ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறாரு, தேவனிடத்தில் சேருன்னு அழைப்பு கொடுக்கிறாரு. ஆனா வசனம் சொல்லுது, மாயக்காரன் ஆண்டுடைய சனியில் நினைச்ச மாட்டான், சேர மாட்டான். ஹிப்போக்ரைட், மாய்பாலம் பண்ணுகிறவன், நடிக்கிறவன், வேஷமிடுகிறவன் அவரோடு சேர முடியாது. இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்தில் நம்ம மிக கவனமா இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு என்று எழுதப்படுகிறது. ஆவிக்குரிய வேஷத்தை தரித்துக் கொள்ளலாம், ஆவிக்குரியது போல நடிக்கலாம், ஆவிக்குரிய போல தோற்றமளிக்கலாம். உலகத்தில் ஒரு வாழ்க்கை, சபையில ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு ஜீவியம், மற்ற இடத்துல ஒரு வாழ்க்கை. அது ஒரு மாய்மாலமான ஒரு ஜீவியம், ஒரு மாய்காலம். அவன் ஒரு நாளும் தேவனத்தை வச்ச முடியாது, சேர முடியாது என்று எழுதப்படுகிறது. பிரசங்கிக்கிற நானாலும், தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்களானாலும், இவரோட ஆராதனைக்கு வரலாம், நான் பிரசவம் பண்ணலாம், காணி கொடுக்கலாம், பல காரியத்தை செய்யலாம். ஆனால் வாழ்க்கை மாய்மாலமாக இருக்குமானால் நம் தேவனத்தை சேர முடியாது. இரண்டாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். எங்க இருந்தாலும் நாம் ஆண்டுடைய பிள்ளை தான். சர்ச்சில் இருந்தாலும் சரி, படிக்கிற இடத்து போனாலும் சரி, தொழில் செய்கிற இடத்து போனாலும் சரி, சொந்த கர்மத்தில் போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் நான் தேவனுடைய பிள்ளை என்ற நிலைமையில வாழன்னு சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கை நடிப்பான ஒரு வாழ்க்கை, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, அவன் தேவனிடத்தில் சேர முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் சேர்ந்திருக்கிற அவரோடு அந்த அழைப்பு கீழ்ப்படிந்து ஆண்டவர் கொடுத்த சாக்கியத்தை நாம் பயன்படுத்தி அவரோடு சேர்ந்திருக்கிற ஜீவித்துக்குள்ளாய் நாம் கடந்து வர கர்த்தர் பார்க்கிறார். இதற்காக என்று சொல்லும் பொழுது எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே என்ன செய்வோம், சேர கடவோம். காலையில் சொல்ற ஒரே வார்த்தை, சேர வேண்டும். தேவைகள் வரும் பொழுது, நம்ம
வாழ்க்கையில் என்ன செய்வோம் என்று அறியாதிருக்கிற வேளையிலே ஆண்டுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு நானும் நீங்களும் மனிதர்களின் அடிப்பொருதல்ல, வேறு வருவத தைரியமாய் கிருபாசன தண்டையிலே என்ன செய்ய வேண்டுமா? சேர வேண்டும். இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்முடைய பொறுப்பு. நாம் சேர வேண்டும், அவரை கிட்டி சேர வேண்டும், அவரிடத்தில் வர வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். சோதோம் பட்டணத்திலே அழிக்கும்படியாய் தூதர்கள் வருகிறார்கள். அதை குறித்த அறிவிப்பை தேவன் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து அந்த பட்டணத்திலே அவன் குடியிருக்கிறான். இங்கே நான் வாசிக்கிறோம் 22ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தருக்கு முன்பாக நின்று அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவருக்கு என்ன செய்றாங்க? சமீபமாய் சேர்ந்து பக்கத்தில் போய் எதற்காக? தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத் எங்க இருக்கிறார்? போது சோதோம் பட்டணத்தில் இருக்கிறான். ஆண்டவர் அழிக்க போகிறார். தேவனுடைய நியாயத்தில் வரப்போகிறது. அதற்காக சமீபமாய் சேர்ந்து தைரியமாய் கிருபாசனிலே சேரக்கூடும் வார்த்தையின்படி சமீபமாய் சேர்ந்து சொல்லலாம். துன்மார்க்கனோட நீதிமான என்ன செய்வாங்க? அழைப்பீரோ? திரும்ப திரும்ப நான் காட்டுகிறோம். கடைசி வசனம் ஆண்டவர் கோபம் வராதிருப்பதாக வேதத்தில் நாம் அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சோதோம் பட்டணத்தை அழிக்கிற வேளையிலே ஆபிரகாமை நினைவு கூர்ந்து அவனை கர்த்தர் செய்யாருங்க தப்பித்தார். 29 வாசிக்கிறோம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை நினைத்து மெய்யாகவே லோத்தின் மேலே கர்த்தர் இரக்கம் கொண்டார். தூதர்கள் போய் அவனை வெளியே வரும்படி சொன்ன வேளையிலும் அவள் வரவில்லை. கரங்களை பிடித்து வெளியே கொண்டு விட்டான் வாசிக்கிறோம். காரணம், ஆபிரகாம் தேவ சமூகத்தில் கிட்டி சேர்ந்து தைரியமாய் அவர்கள் நெருங்கி சகாயத்தை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டதனாலே இந்த காலவெளியிலே நம்ம வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலையாய் நம்ம கடந்து வரும்பொழுது பல காரியங்களை சந்திக்கும் பொழுது என்ன செய்வோம் என்று அறியாத நிலைமைகளிலே நாம் தேவனை கிட்டி சேருவோம், தேவனிடத்தில் சேருவோம். பல நேரங்களில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், நாம் பார்க்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு தூரமாக செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பல காரியங்கள் அதங்கீப்படுத்தி விடலாம். ஆனால் முடிவு ஒன்றில் நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் இயேசு மாத்திருந்தான். வேதம் சொல்ல தைரியமாய் இரக்கத்தை பெறுவதற்கு அவர் கிருபாசனத்தண்டையில என்ன செய்வோம்? சேர கடவோம். அதுக்கு நம்ம நேரம் இல்லை. பல நேரங்களில் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்பதற்கும் ஆண்டவரை நெருங்குவதற்கும் நேரமில்லை. நெருங்குவோம். ஆண்டவரோடு சேரும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு பெரிய சாக்கியம். நான் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அவர் மூலமாய் பிதாவிடத்தில் சேருகிறவர்களுக்கு நமக்காக இயேசு விண்ணப்பம் பண்ணுகிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவிடத்தில் சேருகிறவர்களுக்காக, அவரோடு நெருங்கி வாழ்பவர்களுக்காக, அவரோடு
செல்வர்களுக்காக எப்பயுமே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபித்துக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிப்பார். அதுதான் யாக்கோபு எழுதுகிறார், நீங்க தேவனிடத்தில் செய்யுங்க, சேருங்க, தேவனிடத்தில் சேருங்க. எனக்கு யார் ஜெபிக்கிறார்களோ ஜெபிக்கலையோ எனக்காய் பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப நான் அவரோடு நெருங்கும் பொழுது, பிதாவிடத்தில் சேருவர்களுக்கு, எல்லாருக்கும் அல்ல, பிதாவிடத்தில் சேருவர்களுக்கு எப்பொழுது ஜெபிக்க இருக்கிறார். அவை இந்த காலில் ஏற்பட்ட பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறோம். ஏசாயா 48 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. நீங்கள் என் சமீபத்தில் வந்து, ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு சேர்ந்து பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா நான் சொல்றத என்ன செய்யுங்க, கேளுங்க. வசனம் கீழே வரைக்கும் வாசிட்டு போனீங்கன்னா சொல்றாரு, பிரயோஜனமா இருக்கிறதை நான் உனக்கு போதித்து உன்னை நடத்த வேண்டிய வழியிலேயே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். அப்ப ஆண்டவரோடு நாம் சேர்ந்து வரும் பொழுது, ஆண்டவர் நாம் கெட்டி சேரும் பொழுது அவர் நம்மோடு பேசுகிறார். நம்மோடு பேசுறார். என்ன செய்யணும், எங்க போகணும், என்ன காரியம் என்பதை ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கும் பொழுது, அவரோடு கிட்டி சேரும் பொழுது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் அவரை கிட்டி சேர வேண்டும். அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அறியும்படியாய் நம்ம அவரோடு சேர்ந்திருப்போமானா, அவர் சொல்றாரு, என்கிட்ட சமீபத்தில் வந்து நான் சொல்றதை என்ன செய்ய, கேளு. நான் பிரயோஜனமா இருக்கத்தான் போதிப்பேன், பிரயோஜனமா நலமான காரியத்தை நான் போதிப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, தேவ சமூகத்தை கிட்டி சேருவோம். தேவ சமூகத்தில் நாம் நெருங்குவோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவரே நெருக்கமா இருக்கணும், மோடு சேர்ந்து இருக்கணும் ஆண்டவரே என்னோட ஆசை. அந்த ஒரு வாஞ்சை தாவீதுடைய வாழ்க்கையில அது இருந்ததை பார்க்க, ராஜாவா இருந்தாலும் அவன் தேவனோடு இருப்பதற்கு வாஞ்சித்த வாஞ்சைகளை நான் பார்க்க முடியும். ஆகவே நம்ம அவரோடு சேர்ந்திருக்கத்தக்கதாக அழைப்பு கொடுப்போம். தேவனோடு நான் சேர்ந்திருக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற சில நிபந்தனையை நான் நினைப்பூட்டி என் வார்த்தை நான் சுருக்கும்படி விரும்புகிறேன். எபிரேயர் 10 அதிகாரம் 22 வசனத்திலே நம் ஆண்டவரோடு சேர்ந்திருக்க வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற வார்த்தை சொல்ல வாசியுங்கள். துர்மனச்சாட்சி நீக்க இருதயம், சரீரம் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சரி. எப்படி ஆண்டவர்கிட்ட சேரணுமா? துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். மனச்சாட்சி எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பவுல் சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டில் சுத்த மனச்சாட்சி என்று சொல்ல பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இருக்கிற மனச்சாட்சி, நம்முடைய கான்சியன்ஸ் என்ன சொல்லுகிறது? நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறதா? நம்மை குறித்து இந்த குற்ற உணர்வு நமக்குள்ள இருக்குமானால் அப்படிப்பட்ட இருதயத்தோடு நம்ம தேவ சமூகத்தை நினைச்ச முடியாது, கிட்டி சேர முடியாது, அவரோடு சேர்ந்திருக்க முடியாது. அடுத்து நம்முடைய சரீரமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்து உண்மையுள்ள இருதயம். நான் சொல்வது, நீ உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். உண்மையான இருதயம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. வெளிப்பிரகாரமாய் உண்மை உள்ளவளை போல காணப்படுவது அல்ல. அதான் அந்த மாயக்காரன் அவன் ஆண்டவர்கிட்ட சேர
முடியாது. வெளியே உண்மை இல்லவே போல காணப்படும், தோற்றம் உண்மையுள்ளவே போல, ஆனா இருதயத்தில் உண்மை இல்லை. பார்த்தீங்களா, உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய உள்ளமோ எப்படி எனக்கு இருக்கு, தூரமா இருக்கு. பக்கத்தில் இருக்கிறாங்க, வாயத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாம், பாடலாம், துதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா சொல்றாரு, என் பக்கத்தில் இல்லப்பா, அவங்க உள்ள எப்படி இருக்கு, இப்ப தூரமா இருக்கு. அப்படிப்பட்ட அனுபவம் அல்ல. உண்மையுள்ள இருதயத்தோடு நாம் அவர்கிட்ட சேர வேண்டும். இந்த கடைசி நாட்கள் நம்முடைய இருதயங்களை உண்மையுள்ளதாய் நாம் காத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் உள்ளே. ஆகவே நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம் ஒரு பூர்ண நிச்சயத்தோடு நான் தேவனிடத்தில் இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், சுத்தத்தோடு வாழ்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு நாம் அவரோ பகலே சேர வேண்டும். தேவனிடத்தில் சேருங்கள் சொல்லுகிறாரே, இந்த அனுபவத்தோடு நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும். மாயக்காரன் தேவனுடைய சன்னிதியிலே சேர முடியாது. காலவனுடைய இருதயத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். யார் யாரோடையோ நம்ம சேர்ந்து விரும்புகிறோம். நாட்டில் ஆண்டவரே, உன்னோடு நான் இன்னும் கிட்டி சேர வேண்டும். ஆண்டவரே, நம்மோடு நெருங்கி வாழப்பா. இந்த வசனம் வாசிக்கிற எபிரேயர் நிருபத்திலே வாசிக்கிறோம், 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் ஒன்றென்றும் பலனளிக்கிறார் என்றும் ஆண்டவர்கிட்ட விசுவாசம். முதல் வசந்த வாசம் யாக்கோபு 1:8 சொன்ன வசனத்தை கேள்விப்பட்டோம். இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் எப்படி இருக்கிறா, தருவாரா தரமாட்டாரா, செய்வாரா செய்ய மாட்டாரா, இல்லை. ஆண்டவர்கிட்ட சேர்றவன் எப்படி இருக்கணும், அவர் ஒன்றென்றும். அவர் எங்க இருக்கிறார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு, இன்றைக்கு ஜீவிக்கிறார் என்ற அந்த சிந்தை நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். ஏதோ ஆண்டவன் சுவாமன் அப்படி இல்லை, அவர் உண்டு. அவரை தேடுறவனுக்கு என்ன கொடுப்பாரு, பலன் அளிக்கிறார். என் விசுவாசம், நான் ஜெபிக்க போறேன், என் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் நிச்சயம் அவர் தருவார் என்கிற நிச்சயத்தோடு நம்ம இருந்தா தான் அவரோடு நான் சேர முடியும். அவன் சேருகிறவன் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவனா இருக்கிறான். சொல்லுவாங்க, ஜோமணி பார்க்கலாம், ஜோமணி பார்க்கறதில்ல, ஜபத்தின் மூலமாய்த்தான். ஆகவே இந்த காலவெளியிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவரோடு யாக்கோபு சொல்றார், தேவனிடத்தில் சேருங்கள் சொல்கிறாரே. துர்மண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயத்தோடும் கழுவப்பட்ட சரீரத்தோடும் உண்மையுள்ள இதயத்தோடும் ஒரு பூர்ண நிச்சயத்தோடும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம காத்துக்கொள்ளுவோம். ஆண்டவர் இருக்கிறாரு, நிச்சயமான பலன் தருவார், நிச்சயத்தோடு நாம் கர்த்தரை சேருவோம். இன்னொரு வார்த்தை நான் எபிரேயர் நிமித்தம் படிக்கும் பொழுது படித்து 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் என்ன செய்வாங்க, கண்டிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம், ஆண்டவரை நம்ம சேர்த்துக் கொள்ளுகிறார்னா அவரோடு நாம் சேரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சில சிக்ஷைகள் என்ன செய்யலாம், ஏற்படலாம். சில கரெக்ஷன்ஸ், சில காரியத்தை ஆண்டவரின் வாழ்க்கையில கரெக்ட் பண்ணலாம். சில பாதையுடைய கத்தை நடத்தலாம், கடினமான பாதையுடைய கத்தை நடத்தலாம். அதனால ஆண்டவர் என்னை புறக்கணிக்கிறார் என்பது நாம் சேர்த்துக் கொள்ளுகிற என்று எழுதப்படுகிறது. சேர்த்துக் கொள்ளுகிற எழுதப்படுது. மருந்து கொண்டு நம்ம ஜீவியத்தில் இந்த காலவெளியில் ஆண்டவரே, நான் இந்த நாட்களை இன்னும் அதிகமாய் நெருங்கி ஜீவிக்க வேண்டும், உன்னோடு
நெருக்கமான ஒரு உலக வாழ்நாண்டவரே என்கிற ஒரு ஆசையோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். முடிவார் சம்பவத்தை சொல்லி முடிக்கும் முறையில் வாசிகள் யாத்திராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்திராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். மோசேயை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். மோசே தன் மாமனாகிய யெத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டே போகிறான். அவர் மேய்த்து கொண்டு போகும்பொழுது வாசிங்க 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இங்கே மோசேயுடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியும், முதல் 40 ஆண்டு காலங்கள் அரண்மனையிலே சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அவனுக்கு தெரியும் தன்னுடைய பெற்றோர் போய்த்தார்கள், அவனை கொண்டு கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை மீட்க போறார் என்று. ஆனால் காலம் வருமுன்பதாக அவன் செயல்பட்டான். அடுத்த 40 ஆண்டு காலங்கள் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அரண்மனை வாழ்க்கைக்கும் வனாந்திர வாழ்க்கைக்கு எவ்வளவு மாறுபட்ட நேர் எதிர்ப்புறமாய் அப்படியே மேய்த்து கொண்டிருக்கிறான். திடீரென்று ஒரு காட்சியை பார்க்கிறான். காட்சியை பார்த்த மாத்திரத்தில் ஏதோ அப்படியே போயிடலாம். ஒரு வாழ்க்கை அங்க நிறுத்துவான் நின்று வாசியாமோ. மோசே என்ன இது வந்து போலையே என்று சொல்லிட்டு நான் கிட்ட போய், நல்லா கவனிங்க, தூரம் போல கிட்ட போய் அவன் பார்க்கிறான். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் தாளமாய் பதினது வாசியாப்போம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை யாரு கண்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த நாட்டில் ஆண்டவரை கிட்டி சேரும் பொழுது ஒருவேளை வெளியே இருக்கிற மனிதர்கள் என்ன செய்யலாம் தெரியாது, பார்க்காம இருக்கலாம், மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், மற்றவர்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அது பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட்டதை பார்க்கிறோம். தலையில் மாற்றம் ஏற்பட்டதை பார்க்கிறோம். அவனுக்கு தெரியாது அங்கே தேவன் தனக்கு ஒரு பெரிய மார்பை தரப்போகிறார். தன் தகப்பனுடைய தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அவனை கர்த்தர் தலைவராய் மாற்றி அவனுடைய கையினாலே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்து தன்னுடைய ஜனத்தை கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்கு பெரிய பணியை அர்ப்பணிக்க போறான்னு தெரியாது. அவன் கிட்ட போன வழி கிட்ட ஜீவியத்தில் பெரிய மாதிரி இருப்பதை பார்க்கிறோம். இந்த காலையில் கர்த்தர் எனக்கு உணர்த்த ஒரே ஒரு காரியம், இந்நாட்டில் தேவனிடத்தில் நம்ம கிட்ட போவோமானால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய அங்கலாய்ப்புகள், ஏமாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பலவிதமான காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றம். மோசம் ஒரு பெரிய ஏமாற்றம். என் தாய் எப்படி சொன்னார்களே, இந்த 40 ஆண்டுகள் வனாந்திரமான ஆடுகளை மேய்க்கல நான் வாழ்ந்த வாழ்க்கை எங்க, இப்ப இருக்கிற நிலைமை என்ன, பலவிதமான காரியங்கள் மோசடி வாழ்க்கையில் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தி ஆசீர்வாதமான கரமாய் பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். இந்த காலவெளியிலே வாழ்க்கை எந்த சூழ்நிலை நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம், விரக்தியான சூழ்நிலை அல்லது அதைரியப்பட்ட நிலைமையா, எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்ட நிலைமையா, ஆண்டவர் சொன்ன காரியங்கள் இன்னும் நிறைவேற்றப்பட முடியாத ஒரு நிலைமையா, எப்பேற்பட்ட காரியமானாலும் இந்த நாட்டில் ஆண்டவரை நாம் கிட்டி சேர்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கும். யாக்கோபு சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் இடத்தில் செய்வாங்க சேருவார். ஆண்டவர் பக்கத்தில் வருவார்னா கடந்த நாட்களாம் தியானித்தோம் எப்ப ஏற்பட்ட காரியம் நடக்குன்னு சொல்லி. அந்த காலையில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியம்
அவர் நாம் கிட்டி சேர வேண்டும் என்று நம்ம எல்லாரும் இடத்துல அப்படி எழுதிப்போமா? தேவ சகோதரர் எல்லாரும் எழுதி நின்று ஒரே ஒரு வார்த்தை, தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள். ஆலயத்தை வந்திருக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், பல காரியம் செய்யலாம். எனக்கு ஆண்டவருக்கும் தூரத்தில் நிற்கலாம், ஆண்டவர்களை விட்டு தூரமான இடத்துல இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை சரீரப்பரமான ஆலயத்துக்குள்ள இருக்கலாம். நம்முடைய ஆவி, ஆத்மா எங்க இருக்கிறது? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிட்டி சேர வேண்டும். தேவனோடு பக்கத்துல வாங்க, தேவனை கிட்டி சேருங்க, தேவனுடைய அருகாமையிலே வாங்க. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஜனங்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் நம்ம கொடுத்திருக்கிறார். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? பழைய ஏற்பாட்டில் யாரும் பக்கத்தில் வர முடியாது, ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தத்தினாலே, விசுவாசத்தினாலே நாம் சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்முடைய மனச்சாட்சி எப்படி இருக்கிறது? நம்ம எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறோம்? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? காலவெளியிலே தைரியமாய் நம்ம கிருபாசனத்தில் வரலாம். நம்ம அவரோடு சேர்ந்து வரும் பொழுது ஒருவேளை இந்த உலகமை புறக்கணிக்கலாம். இயேசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவிடத்திலே சேருவதற்காக மாயக்காரனோ தேவனுடைய சந்நிதியில் வரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வர முடியாது. உண்மையுள்ள இதயத்தோடு, ஒரு போலி வாழ்க்கையோடு அல்ல, நடிப்பான ஒரு வாழ்க்கையோடு அல்ல, ஒரு ஜீவியத்திலே ஒரு வேஷமான ஒரு வாழ்க்கையோடு அல்ல, உண்மையான இதயத்தோடு நாம் தேவ சமூகத்தை சேருவோம். அந்த அக்கறை பற்றியதை மோசே உற்று கவனிப்பது மாத்திரமல்ல, அவன் கிட்டவன் போனான், கிட்டி சேர்ந்தான். அந்த தருணத்தை அவன் பயன்படுத்தினான். அப்படியே அவன் பார்த்துட்டு போயிடல, என் தொழில் இருக்கு, ஏதோ நடக்குது, நான் பாட்டு நான் போறேன் இல்லை. நாட்டில் சற்று நம்முடைய காரியம் நிறுத்தி தேவனை கிட்டி சேருவோம். தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை கொண்டு அவர்களை கிட்டி சேருவோம். நாம் கிட்ட வருகிறத ஒருவேளை அது மனிதர்கள் பார்க்காம இருக்கலாம், நண்பர்கள் பார்க்காம இருக்கலாம், வேறு யாரும் பார்க்காம இருக்கலாம். மோசே கிட்டி வருகிறதை கர்த்தர் கண்டார். வாழ்க்கையில் எல்லா ஏமாற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஆரம்பித்தார். கூப்பிட்டோன்னு ஏதோ அடியன்றிக்க ஆண்டவரே சொல்லுகிறார். 40 ஆண்டு காலங்கள் வனாந்திர வாழ்க்கை, கற்ற கல்வி, அனுபவித்த அனுபவங்கள், பெற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமை. என் வாழ்க்கை இழந்தானா? ஆடுகளை மேய்ப்பது மாத்திரம்தானா என்ற நிலைமையிலே காணப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவன் கிட்ட வந்த வேளையில் கர்த்தர் வாழ்க்கையை மாற்றி வைத்தார். ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாற்றி வைத்தார். இந்த காலவழியை கர்த்தர் என்னை ஊழியம் நாம் வேலை பார்க்கிற ஸ்தலங்களில், குடும்பங்களுக்கு, நண்பர்களுக்கு, மற்றவர்களுக்கு, தேசத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றி வைக்க விரும்புகிறார். ஆடு மேய்க்கிற வேலை தான். தாழ்ந்து இல்லாமல் இருக்கலாம், கிருபை இல்லாமல் இருக்கலாம், பேச தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை கிட்டி சேருவோம், ஆண்டவரை கிட்டி சேருவோம். இப்ப இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் ஒருபடி ஆண்டவரத்தில் நெருங்குவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளுமானால் தேவனுடைய பிள்ளையை நம்மை ஆசிர்வதிப்பது மாத்திரமல்ல, கர்த்தரை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார். ஓ ஹல்லேலூயா! யாராலும் கொண்டு வராத மாற்றங்கள், யாராலும் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்வார். ஆண்டவரே,
நம்மோடு நெருங்கி வர நீங்க பாங்க ஆண்டவரே, நீங்க பாங்கப்பா. உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, என்னுடைய தனிப்படை ஜீவியம் உங்களோடு நெருக்கமாறத நீங்க பாருங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை இதயத்தின் ஆழத்தில் கத்தர் மோசே கிட்டவர்களை கத்தர் கண்டார். மோசே கிட்டவர்களை கத்தர் கண்டார். கண்ணிட்டு சும்மா இல்ல, கூப்பிட்டாரு, பெரிய பணியை கொடுத்தாரு, வாழ்க்கையை மாற்ற வைத்தார். கத்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கை செய்ய விரும்புகிறார். ஆண்டவரே, இனி நாங்கள் அதிகமாய் கிட்டு சேர உங்களோடு நெருக்கமாய் உற வைத்துக் கொள்ள எங்கள் கிருபைதாங்கப்பான்னு சொல்லுங்க. எல்லாரையும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரபலதர சந்தலர கதரம ஹல்லேலூயா. ஏசப்பா மறுக்கட்டி சர்வதேசிங்க ஆண்டவரே, உங்களோடு இருக்கிற ஆண்டவரே, இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள தேவனைகளை அனுப்பிடியால் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஆசை நமக்குள்ள பெருகட்டும், அந்த ஆசை பெருகட்டும் ஆண்டவரே. உம்மோடு நெருங்கி இருக்கணும் அப்ப, உம்மோடு சேர்ந்து இருக்கணும் ஆண்டவரே. உம்மிடத்துல சேர வேண்டும் ஆண்டவரே. எத்தனை காரியங்கள் என்ன வந்தாலும் ஆண்டவரே உண்மை கிட்டி சேரணும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் செய்கிற காரியங்கள் விட்டு நான் செய்வதில்லை ஆண்டவரே, நாங்கள் உண்மை கிட்டி சேர்ந்து உதவி செய்வான்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுவா இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா, சித்தம் செய்வதுவா இதயத்தின் ஏக்கமையா. கடந்த வாரத்தில் நீர் எங்கள் சமீபத்தில் இருக்கிறீர், அதுக்கு நாங்கள் எப்படி வாழும் பார்த்த ஆண்டவரே. இந்த காலங்களிலே உம்மோடு சேரும்படியாக, உன்னோடு கிட்டி சேரும்படியாய், உன்னோடு நெருக்கமான ஒரு உறவை கொள்ளும்படியாக சொன்ன வார்த்தைக்காய் பழைய பரிசுத்தவான்கள் யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய சாக்கியத்தை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதனால் சரியாய் பயன்படுத்த உதவி செய்யும். துர்மன சாட்சி நீங்க பரிசுத்தமுள்ளவர்களாய் உண்மையிலே இருதயத்தை நான் வாழ ஆண்டவரே. நான் செய்கிற வேலையை ரொட்டீனா செய்து கொண்டு போறதல்ல, நாங்கள் கிட்டி சேர அது மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை பார்த்து நாங்கள் ஆசிரியக்கப்பட மாத்திரம் மற்றவர்களுக்கு ஆசிரியமாய் காணப்படும். கர்த்தாவே, நீர் எனக்கு அனுகிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நெருங்கி வரட்ட ஆண்டவரே, நீர் பார்க்கும்படியாக எங்கள் வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஒரு ஜீவியை செய்ய கிருபையும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரங்கள் செய்யப்பட வேலையில் பிரயாணங்கள் படிப்புகள் தொழில் எல்லாவற்றையும் நீ கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாளை மத்திலே கொண்டு வந்த அருமையான சிங்காசனத்துக்காக ஜெபிக்கிறோம், உடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், ஒரு கையெழுத்துக்கிற ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். வரப்போற நாட்கள் ஆண்டவரே இவளை கொண்டு என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறீரோ செய்யும். எல்லாரும் ஆசிரியம் மாற பவிஷ்யத்தை ஆசிரியப்பதாக குடும்பக்குறமாய் சபைக்குறமாய் உலகமாய் போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகள் அந்த காலத்தின் கீழ் அசுத்தம் எல்லாம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் செயல்படுத்தும் ஆண்டவரே. ஆத்மாய்ப்பட்டு உமக்கே நாங்கள் சகல கணத்தை மேம்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் இருக்கும் நல்ல பிதாவே. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை
செய்ய முடியாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய பாவமும் பராமரிப்பும் நம் யாவரோடும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக